Jesus Loves Our Daily Bible School. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்சடாயின் தெய்வமே, எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்சடாயின் தெய்வமே, எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் எழும்பிடுவேன். கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. ஏதோவா எழுந்தருளி என் சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் பொன்னாட்டு உண்டாக்கிறேன். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் பொன்னாட்டு உண்டாக்கிறேன். எல்சடாயின் தெய்வமே, எலோஹிம் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்சடாயின் தெய்வமே, எலோஹிம் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் உனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினேன். எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினேன். கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவேன். எல்சடாயின் தெய்வமே, யெகோவாயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்சடாயின் தெய்வமே, யெகோவாயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்ரோயி யெகோவா என் தேவனே. எல்சடாய் எல்ரோயி யெகோவா என் தேவனே. தெய்வமே, எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்சடாயின் தெய்வ
என் தகப்பனே யெகோவாவின் ராஜனே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ எந்த எல்ஷடாய் ஆண்டவரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிடப்பா, என் நாம யெகோவா சொல்லிட ஆண்டவரே. ஓ நான் ஆராதிக்கிறேன். ஆசம் காட், மகா பெரியவர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பாட சுத்த கண்ணர் ஆண்டவரே நீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனா எங்களுக்காக ஆண்டவரே, நீ மனுஷனாக ஆண்டவரே அப்பா உங்கள் குமாரனை எங்களுக்கு அனுப்புனீங்களா ஆண்டவரே, பாவத்தை போக்க பலியாக வந்து ஆண்டவரே அப்பா தேவன் யார் என்று காண்பித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எபேசியர் 2 அதிகாரம் 1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். 4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். 6 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. 9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 11 ஆனபடியினால் முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியராயிருந்து மாமிசத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்தாசேனமுடையவர்களால் விருத்தாசேனமில்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். 12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலில் உள்ள காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றருளுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். 14 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. 15 சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. 16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 17 அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். 18 அந்தபடியே நாம்
இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாகியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். 19ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே முளைக்கல்லாயிருக்கிறார். 21ஆம் வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. 22ஆம் வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதில் நம்ம 8ஆம் வசனத்தை தியானிப்போமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வசனத்தை நம்ம தியானிப்போமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே, கிருபைனா என்ன? கிருபைனா நமக்கு தகுதி இல்லாத பொழுதும் நம்ம ஏசப்பா அவருடைய கிருபையினால் ரட்சிப்பை கொடுத்தாராம். சரிங்களா? இப்போது நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நமக்கு நிறைய பணம் இருக்குது, நமக்கு நிறைய ஞானம் இருக்குது, நமக்கு நிறைய அறிவு இருக்குது, நம்ம நிறைய நல்ல செயல் செய்கிறோம், இதனால் ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தகுதி இல்லைனா கூட ஏசப்பா அவருடைய கிருபையினால் நமக்கு என்ன பண்ணாராம்? இலவசமாக ரட்சிப்பை கொடுத்தாராம். எப்படி ரட்சிப்பை கொடுத்தாராம்? இலவசமாக. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு பர்த்டே நடக்குது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. எனக்கு பர்த்டே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கு கேக்கு வெட்டுறாங்க இன்றைக்கி ஈவினிங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும்பொழுது சும்மா வருவாங்களா? இல்லை, ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாவது உங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? அந்த கிஃப்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்களா, ஃப்ரீயாக வாங்கிப்பீங்களா? ஃப்ரீயாக தானே வாங்கிப்பீங்க. ஈவு அப்படின்னா கிஃப்ட்டு, பரிசு அப்படின்னு அர்த்தமா. ஏசப்பா கூட தம்முடைய ரட்சிப்பை அவருடைய கிருபையினால் நமக்கு இலவசமாக கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஓகேவா சில்ட்ரன், ஏசப்பா கிருபையினால் ரட்சிப்பை கொடுத்தாலும் நமக்குள்ள அவர் விசுவாசத்தை பார்க்குறாரு. நம்முடைய விசுவாசத்தின் வழியாகவும் நமக்கு என்ன வருது? ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசம்னா என்ன? நம்ம எதை குறித்து விசுவாசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும்? ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் பிறந்தார், நமக்காக சிலுவையில் மரித்தார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் பிதாவுடைய வலது பரிசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறாரு, எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நம்பணும். நீங்கள் நம்பும் பொழுது தான் அந்த ரட்சிப்பு இலவசமாக உங்களுக்கு வரும். ஓகேவா சில்ட்ரன்? இது உங்களால் உண்டானது அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது உங்களால் உண்டானது அல்லனா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நம்மளுடைய கல்வினால் உண்டானதல்ல, நம்ம செய்கிற நற்செயல்னால இந்த ரட்சிப்பு உண்டானதல்ல. அதாவது நம்மளுடைய பெரிய அதிகாரம், நம்ம அப்பா அம்மாலாம் பெரிய பணக்காரங்க, அதனால நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது கிடையாது. ஏசப்பா நமக்கு இலவசமாக கொடுக்கறது. அதுதான் தேவனுடைய ஈவு, பரிசு. இப்போ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணணும்? அதாவது நம்ம ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பதாக எந்த ஒரு கிரியை செய்ய தேவையில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏசப்பா நம்ம மகிமைக்காக என்ன பண்ணணும்? நல்ல கிரியைகளை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ரட்சிப்பு எதனால் கிடைக்கிறது? ஆ, பணத்தால், உலக ஞானத்தால், கிருபையினாலும் விசுவாசத்தினாலும். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.